கோவையில் மாநகராட்சி மேயர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி தற்காலிக ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேயருக்கு மிரட்டல் விடுத்ததன் பின்னணி என்ன? கோவை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறையில் போலீசார் வழக்கமாக தங்களது பணியில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது செல்போனில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார். அவர் கோவை ஆர்எஸ்புரத்தில் உள்ள மாநகராட்சி மேயர் ரங்கநாயகியின் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறியுள்ளார். அது இரவு 10 மணிக்கு வெடிக்கும் என்று கூறிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தை உஷார்படுத்தினர். இதனையடுத்து சட்டம் ஒழுங்கு போலீசார் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மேயர் வீட்டிற்கு விரைந்து சென்றனர். அங்கு மூலை முடுக்கெல்லாம் சல்லடை போட்டு தேடினர். ஆனால் செல்போனில் மிரட்டல் விடுக்கப்பட்டது போன்று சந்தேகப்படும்படி எந்த ஒரு பொருளும் சிக்கவில்லை. இதனால் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது உறுதியானது. பின்னர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரின் செல்போன் எண் மூலம் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் மிரட்டல் விடுத்தவர் கவுண்டம்பாளையம் அருகே பிரபுநகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். 40 வயதான ஆனந்த் கோவை மாநகராட்சியில் தற்காலிக ஊழியராக பிளம்பர் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு குடும்ப பிரச்சனை காரணமாக அவரின் மனைவி தனது குழந்தையுடன் பிரிந்து சென்று தனியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. தனது மனைவியை மீண்டும் தன்னுடன் சேர்ந்து வாழ வைக்க போலீசார் உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக ஆன்லைன் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த ஆனந்த் போலீசாரின் கவனத்தை ஈர்க்க முடிவு செய்துள்ளார். அதன்படி மதுபோதையில் இருந்தவர் மாநகராட்சி மேயரின் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆனந்தை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப பிரச்சனை குறித்த புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காத ஆத்திரத்தில் மாநகராட்சி தற்காலிக ஊழியர் மேயர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.